இன்டர்நெட்டில் இருக்கிற சில ஸ்கேரியான டிஸ்டர்பிங்கான வீடியோஸ்க்கெலாம் ரியாக்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். இதுவுமே அதே மாதிரி ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் இன்னுமே சில ரியல் லைஃப் க்ரீப்பியான ஃபுட்டேஜஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஃபுட்டேஜஸில் இருக்கிறது நிஜமாலுமே ஏதாச்சும் ஒரு அமானுஷமான விஷயமா இல்லை வேறு ஏதாச்சுமா இந்த வீடியோவில் நம்ம ரியாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸில் நான் யூஸ்வலாகவே சொல்கிறது தான் better not to watch this alone. நான் உங்கள் ஸ்மைலி. வெல்கம் டு வைலட் ஸ்மைலி. இந்த வீடியோவில் ஒரு சின்ன பொண்ணு அவளோட பெட்ரூமில் இருக்கிறது நமக்கு தெரியுது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவளோட டாய்ஸ் எல்லாமே வச்சு விளாண்டுருக்கா. அப்போது ரெக்கார்டான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சும்மா நார்மலாக தூக்கம் வராமல் விளாண்டுருக்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு இந்த வீடியோவில் பார்த்தா. கவனிச்சிங்களா, அந்த பொண்ணோட பெட்டு கடையில் நம்ம டாயா இல்லை என்னன்னு தெரியல, சவுண்ட் போடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஐயோ, என்ன பார்க்குது உள்ளுக்குள்ள? உள்ள போன அப்புறம் அவள் கத்துற சவுண்டே வரல பாருங்களேன். எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்க்குறாங்க. இவங்க தான் அந்த பொண்ணோட அம்மாவா? இந்த வீடியோவில் நம்ம க்ளோஸாக பார்த்தோன்னா தெரியும், அந்த பொண்ணு என்னமோ சும்மா ரேண்டமாக ஹம் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கா. அவரோட டாய்ஸை வச்சு விளாண்டுருக்கா. அவள் ஹம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே அவரோட பெட்டு கடியிலேருந்து என்னமோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருந்திருக்கு. என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணை என்னமோ தள்ள வண்டியில் வச்சு இழுக்கிற மாதிரி ஸ்மூத்தாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இழுக்குது. ஆனால் அந்த பெட்டு கடியில் என்ன இருக்குது, அவள் என்ன பார்த்தா அப்படிங்கிறதுலாம் நம்ம கேமராவில் எதுவுமே கேப்சர் ஆகல. இந்த பொண்ணு கத்துற சவுண்டை கேட்டுட்டு அவங்களோட அம்மாவும் வந்து பார்க்குறாங்க. ஒரு வேளை இந்த கேமராவில் மட்டும் ரெக்கார்ட் ஆகலைன்னா அந்த பொண்ணு சொல்கிறதே அவங்க நம்பியிருக்க மாட்டாங்க. பட் எக்ஸாக்டாக அந்த பொண்ணு பெட்டு கடியில் என்ன பார்த்துச்சு என்னங்கெல்லாம் கேட்கல. அவங்க அம்மாக்கே வந்து பயமாக இருந்திருக்கும் போல. ஸோ அதனால் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலே இந்த பொண்ணை நம்ம தனியாக அந்த ரூமில் விடக்கூடாது, அது அவளுக்கு சேஃப்டியாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு அந்த ரூமை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த வீடியோ இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் கொஸ்டின்ஸாக வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அந்த பெட்டு கடியில் போய் செக் பண்ணிங்களா, அந்த ரூமை நீங்கள் தரவாக செக் பண்ணிங்களா, அது பேயா இல்லைனாலும் வேறு ஏதாச்சும் கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க, சரி ஓகே நம்மளும் ஒரு வாட்டி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. People have been asking me, have you been in the room? Have you guys looked under the bed? No, we haven't. Okay. We haven't been in the room the last 2 days. We've been a little scared. லாஸ்ட் 2 days-ஆகவே வந்து இந்த ரூம் பக்கமே அவங்க வரல போல். ஃபைனலி இப்போ தான் அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. என்னங்க, அந்த பொம்மையை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. ரூமெல்லாம் சூப்பராக வச்சுருக்குறாங்க. ஃப்ளாஷ் லைட் கூட அடிக்காமல் பார்க்குறாங்க. இவங்களே உள்ளே இருக்குச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நானே இதை சரியாக நோட் பண்ணல. அப்படின்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளே போகிறப்போ
அங்கே ஒரு குழந்தை மாதிரியான ஒரு பொம்மை இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. போனால் அது எனக்கு பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரி கூட கிடையாது, ஏதோ ஒரு ரியல் குழந்தை மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது ஒரு பொம்மைங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொம்மை இவங்க சும்மா கேஷுவலாக பார்த்துட்டு இருக்கும்போது லைக் யாரோ ஒருத்தவங்க வந்து அதை பார்க்குற மாதிரி அதுக்கு அது ரியாக்ட் பண்ணுற மாதிரி அசைஞ்சிருக்குது. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு லிட்ரலாக உயிரே போயிடுது. கத்திட்டு அங்கேருந்து பயத்திலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரூமை என்ன பண்ணாங்க, அதுக்குள்ளே ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம தான் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த ரூம் பக்கமே போகாமல் இருந்திருக்காங்க. ஸ்டில் இன்னைக்குமே அந்த பொண்ணை எது உள்ளே இழுத்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியான விஷயமா தான் இருக்குது. ஆனால் இது 100% ரியலாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணோட அந்த வீடியோவில் பார்த்தோன்னா அவள் பேசுறது எல்லாமே கிளியராக கேட்குது. நான் இவ்வளோ பக்கத்தில் மைக் வச்சு பேசினாலே எனக்கே ப்ராப்பராக கேட்க மாட்டேங்குது என்னோட வீடியோவில். பட் ஆனால் அந்த பொண்ணு பேசுறது அவ்வளோ கிளியராக ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா மைக் இல்லாமல் அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆனால் அவள் பெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா பெருசாக எதுவும் சவுண்ட் எல்லாமே கேட்கல. ஸோ எனக்கு தெரியல அவங்க எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் மேபி அது ஸ்டேஜடாக இருக்கலாம். பட் எது எப்படி இருந்தாலும் நைட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு விமன் அவங்க வீட்லேயே ஒரு ஸ்மால் டே கேரை ரன் பண்ணிட்டு வராங்க. டே கேர்னா இப்போ குழந்தைங்களாம் இருக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எங்கேயாச்சும் வெளியில் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்களோட குழந்தைங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை விளாட்றதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். தென் அவங்களுக்கு எப்போ வேணுமோ திரும்பி அந்த குழந்தைய வந்து கூப்பிட்டு போய்ப்பாங்க. அதுக்கு பார்த்துக்கிற ஒரு ஃபெசிலிட்டி தான் டே கேர் அப்படின்னு சொல்லுவோம். அன்றைக்கி நாள் இவங்களுக்கு நார்மலாக தான் போயிட்டு இருக்குது. எப்பயும் போல் குழந்தைங்க எல்லாமே விளாண்டுட்டு குவைட்டாக சில்லாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போது இந்த ஒரு விஷயம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, இதில் நம்ம பார்த்தாலே தெரியுது எல்லாமே குட்டிச்சாத்தானா அங்கேயே தொங்கிட்டு இருக்குது. இதை பார்த்து இப்படி பயந்து ஓடி வரான். ஓ, இந்த குழந்தைங்கள்லாம் போகக்கூடாதுன்னு அந்த கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் அந்த சின்ன பையன் அந்த ரூம்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக பயந்துருப்பான் போல இருக்குது. கத்திட்டே அந்த ரூம்லேருந்து அவன் வெளியில் ஓடி வரான். மித்த குழந்தைங்களாம் என்னாச்சு என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ணல. அந்த டீச்சர் வந்து கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்தா அழுதுகிட்டே அந்த ரூமை மட்டும்தான் அவன் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறானே தவிர அவன் வாயை திறந்து கூட பேச மாட்டேங்கிறான். இவங்க அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவங்களே ஒரு மாதிரி பயந்துட்டு தான் உள்ளே போகிறாங்க போல. பாவி, குழந்தைங்க தான் தள்ளினாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க போல. ஒவ்வொருத்தட்டையே கேட்டுக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி அவ்வளோ ஹெவியாக இருக்கிற அந்த பிளே ஹவுஸ் அசால்ட்டாக அப்படியே கம்முந்து விழுவுது. இந்த டீச்சருக்கே ஒன்றுமே புரியல. ஏன்னா குழந்தைங்களாம் நினச்சாங்கன்னா கூட அது அவ்வளோ ஈஸியாலாம் தள்ளி விட முடியாது. ஆனால் இந்த வீடியோவே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இதை விட ஒரு க்ரீப்பியான விஷயம் அதில் நடந்திருக்கு. அந்த பையன் அங்கேருந்து பயந்துட்டு வெளியே ஓடி வந்தான்ல ஃபர்ஸ்ட்டு, அப்போது அந்த ஃப்ரேமை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு மேலே இருந்து ஏதோ ஒரு சின்ன குழந்தையோட கை, லைக் ரேண்டமாக ஏதோ ஒரு குழந்தையோட கை அங்கே வந்து அப்பியர் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பையன் வெளியில் போனதுக்கப்புறமாவுமே அது சடனாக போயிடுது. இந்த வீடியோவை அப்லோட் பண்ண இந்த லேடியே அதை நோட் பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் தான் அதை பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கை வந்து அதை பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லி. This is the room. The crazy thing about this is that there was like markings at the top of the entranceway of like the doorway, and I guess in the video you can see hands gripping onto the doorway. இந்த இடத்துல தான் அந்த ஹேண்ட் வந்திருக்கு போல. So firstly we have the house, and obviously you guys saw that it fell, but the other thing I wanted to point out was that பார்த்தாலே நமக்கு தெரியுது அது ஒரு ஹெவியான மெட்டீரியலாக தான் இருக்குது. So that's just something I want to. Well, இந்த வீடியோவில் சும்மா ரேண்டமாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த கை வந்துச்சு, இந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ ஈஸியான விழுவாது, எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல நம்ம அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவங்களோட பொண்ணு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பையன் எதை பார்த்துட்டு பயந்து ஓடி வந்தான் அப்படிங்கிறத இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பான் போல். ஸோ இந்த பொண்ணு இந்த லேடி கிட்ட வந்து சொல்லும்போது இவங்க இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த ரூம்குள்ளே ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டு மூடி வச்சுருக்காங்கல்ல, மிரர் செட்டாக இல்லை அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த கண்ணாடியிலேருந்து யாரோ ஒருத்தரோட ஃபேஸை அவன் பார்த்துருக்குறான்.
அதை பார்த்துட்டு தான் அவன் பயந்து வெளியே ஓடி வந்ததா சொல்கிறான். ஸோ அதனால் இது என்னன்னே தெரியல, மித்த குழந்தைங்களாம் அதை பார்த்து பயந்துக்க கூடாதுங்கிறதுனால தான் அதை ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டு மூடி வச்சுட்டாங்க. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் சும்மா ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கும்போது லைவாக அவங்க கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ரூமில் இருக்கிற சைல்டு கேட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அந்த குழந்தைங்கலாம் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த கேட் தானாகவே அங்கேருந்து ஓப்பன் ஆகுது. பயந்து போனவங்க உடனே அது என்னன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்கலாம்னு சொல்லி அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஓ, இந்த கேட்டு தான் ஓப்பனில் இருந்திருக்கு போல. That's fucking creepy. டீச்சர் அம்மா கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாங்க. Do it again. Do it again. என்னங்க அதுக்கிட்ட போய் திரும்பி பண்ணிக்காமின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் க்ரீப்பியாக இருந்ததுனால லைட் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க போல. திரும்பவும் பண்ணான்னு கேட்குறாங்க, பார்க்கலாம் பண்ணுதாங்க. Do it again. Open the gate. Oh my god. இந்த வீடியோவில் அவங்க டேரெக்டாக பேய்கிட்டே பேசுகிற மாதிரி நீ அந்த கேட்டை திரும்பி ஓப்பன் பண்ணிக்காமே, திரும்பவும் பண்ணிக்காமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டிட்டு கேட்டிருக்காங்க. பட் அந்த டைமில் அவங்க அந்த மிரர் செட்டை துணியை போட்டு மூடி வச்சுருந்தாங்கல்ல, அந்த துணிக்குள்ளே ஏதோ ஒரு ஃபிங்கரை வச்சு தள்ளுற மாதிரி, லைக் ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க பார்க்குறாங்க. பயந்து போனவங்க அந்த கேட்டை அவங்களே ஓப்பன் பண்ணிட்டு ஓடியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி டேபிளில் ஏதோ ஒரு மேட்ரு இருக்கும் போல், ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்கும் போல், இதை நம்ம கிட்டே வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அவங்க ரேண்டமாக ஒரு பர்சனுக்கு இதை செல் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களோட டே கேரில் இந்த மாதிரி எதுவும் ஹாண்டடாக நடந்த மாதிரி அவங்க சொல்லலை. பட் ஆனால் இந்த வீடியோ வந்து நம்ம க்ளோஸாக பார்க்கும்போது நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாத மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய வீடு எப்படி விழுந்துச்சு, அந்த கை எப்படி அங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது, ஏதோ பழைய நோக்கியா ஃபோனில் எடுத்த மாதிரி இருக்குது. இவ்வளோ மெஸ்டப்பான ஒரு ஃபுட்டேஜில் வந்து அந்த கையெல்லாம் வந்ததை பார்த்தா நமக்கு நேச்சுரலாக தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆல்சோ குழந்தைங்களை பார்த்துக்கிற ஒரு டே கேர் பிஸ்னஸில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்லைனில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் அது வந்து பேட் ரெப்யூட்டேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கிரிப்டடாக இருக்குமா இல்லை ஸ்டேஜடாக இருக்குமாங்கிறத வந்து அவ்வளோ ஈஸியாக கெஸ் பண்ண முடியல. ஆனால் உண்மையாக இருந்துச்சுன்னா இது நிஜமாவே கொஞ்சம் க்ரீப்பியான விஷயம் தான். இந்த வீடியோ எங்கே நடந்துச்சு என்னங்கிறதுக்கான கான்டெக்ட் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஆனால் அதில் ஒரு சின்ன பொண்ணு அவளோட பெட்ரூமில் உட்காந்து அவள் டாய்ஸ் எல்லாமே வச்சு விளாண்டுருக்கிற மாதிரி, அது கேமராவில் ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிற மாதிரி, சும்மா நார்மலாக ஒரு குழந்தை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு வீடியோ மாதிரி தான் இருக்குது. அப்போது ஒரு விஷயம் நடக்குது. Un rosquete para aplanar la bathroom cleaner. Una cucharita. Okay. Y un tenedor. Bueno, ya. Después இன்னும் குழந்தை பால் டப்பால ஃபேண்டாலாம் ஊற்றி வச்சிருக்காங்க. Rosita y esta tacita como sucia. Huevo. பின்னாடி அசஞ்ச மாதிரி. ஐயோ, வெல் ஸ்டார்டிங்லேயே அந்த பொம்மை அங்கே இருக்கிற கப்பை தள்ளுற மாதிரி, அதோட கையை மூவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்குல்ல. இந்த பொண்ணை அதை கண்டுக்காமல் அப்படியே இக்னோர் பண்ணிடுறாங்க போல். திரும்பி அவங்களோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தா ஏதோ நிஜமாக உயிர் இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி அதோட கையெல்லாம் அசையுது. இந்த வாட்டி நல்லாவே அந்த பொண்ணு நோட் பண்ணிடுது போல். பார்த்த உடனே பயந்துட்டு அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு ஓடிடுது. இதில் பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிற மாதிரி தெரியல, ஏன் அந்த பொம்மை அசைஞ்சுது. இந்த வீடியோவே அவங்களோட அம்மா தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கே தெரிலங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த பொண்ணோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது இது ஸ்டேஜடாக எடுத்த மாதிரி எனக்கு சுத்தமாகவே தெரியல. ஏன்னா குழந்தைங்கலாம் இந்த அளவுக்குலாம் ஆக்ட் பண்ண முடியாது. நிஜமாலுமே பயந்து போய் ஓடுற மாதிரி தான் இருக்குது பார்த்தா. இந்த வீடியோவில் 2 சிஸ்டர்ஸ் அவங்க பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மண்டே மார்னிங் ஒரு 9 o'clock மாதிரியான டைம் தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு அதில் முழிச்சு பார்க்கும்போது அவங்க கால்கிட்டே அவங்க டாக் வந்து படுத்துருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் அந்த டாக் பண்ணாது. இவங்க பக்கத்தில் வந்து படுக்கிறதோ இல்லை இவங்க கிட்ட க்ளோஸாக இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாது. என்னடா அது அதிசயமாக வந்து படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சும்மா ரேண்டமாக அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா அதில் அவங்களுக்கு ஒரு விஷயம் மாட்டிருக்கு.
ஓகே, இதுதான் நான் சொன்னேன் அவங்களோட அந்த டாகு. நல்ல பனியில் நனைஞ்ச பண்ணு மாதிரி இருக்கா. இதில் என்ன இருக்குது, சும்மா நார்மலான ஒரு வீடியோ மாதிரி தானே இருக்குன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்லோமோ பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இவங்க அந்த கேமராவை சும்மா ரேண்டமாக திருப்பும்போது யாரோ ஒரு பர்சன் இல்லை ஏதோ ஒன்னோட ஃபேஸ் அங்கே இருக்கிறது தெரியுது. அதை பார்க்குறக்கு ஒரு பொண்ணோட ஃபேஸ் மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அது நார்மலாக இல்லை. அவங்க சடனாக அந்த கேமராவை திரும்பி பார்த்தா திரும்ப அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ எடுக்கும்போது அவங்களே இதை நோட் பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க. பட் அந்த ரூமில் இவங்க ரெண்டு பேர் தான் இருந்திருக்காங்க. ஒன்று இந்த வீடியோ எடுக்கிற அந்த லேடி, இன்னொன்று அவங்களுக்கு பக்கத்துலேயே படுத்துட்டு இருக்கா அவங்களோட சிஸ்டர். ஸோ அப்படி இருக்கப்ப கீழே தெரிஞ்ச அந்த ஃபேஸ் யாரோடதுங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. மேபி இதை பார்த்து பயந்தனால தான் அவங்களோட டாக் இவங்க பக்கத்தில் வந்து படுத்துருக்குமோன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு நிறைய ஸ்வீட்டான ட்ரீம்ஸ் எல்லாமே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டே ஆஃப்டர் டுமாரோ உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். லவ் யூ கைஸ்.